கவாசிகி நிறுவனம் இப்போ ஒரு புதிய அறிமுகமா ஒரு ரோபோ சிங்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. நம்ம கவாசிகி பைக்ல பயணம் பண்ணியிருக்கிறோம். ஆனா, அதுல 2 வீல் சக்கரங்கள் இருக்குங்க. அதனால பயணம் பண்ணியிருப்போம். ஆனா, இந்த ரோபோ சிங்கத்துக்கு 4 கால்கள் இருக்குங்க. அந்த 4 கால்களும் பார்த்தோம்னா, இந்த குதிரைக்கு அந்த காலுக்கு அடியில குளம்பு இருக்கு இல்லைங்களா? அதே மாரி அந்த ரப்பர் வடிவில அந்த குளம்பு தயார் பண்ணி இந்த 4 கால்லயும் பொறுத்திருக்கிறாங்க. அந்த அந்த அது மூலமா தாங்க இது பவர் எடுத்து இது ஜெனரேட் ஆகுது. ரோபோ சிங்கம் வந்து 150 சிசி வரைக்கும் திறன் கொண்டதா அமைஞ்சிருக்குங்க. இது ஹைட்ரஜன் பவர் மிஷின் மூலமா இது ஒர்க் ஆகுறதுனால, இந்த பெட்ரோல், டீசல் பிரச்சனைலாம் தேவையில்லைங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ஒரு ரோபோ சிங்கம் வந்து பயணம் செல்றதுல மிக எளிதான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அதாவது நம்ம குதிரையில ஏறி நம்ம சவாரி பண்ணுவோம்ல, அதே மாரியே ஒரு ஒரு கற்பனையா நெனச்சுக்கங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு படைப்பா பார்க்கப்படுதுங்க. ரோபோ சிங்கத்துக்கு இன்னும் முழுமையான ஒரு உருவ அமைப்பே இன்னும் கொண்டு வரலைங்க. இது கொண்டு வரதுக்கு பல அழகு சார்ந்த அந்த பொருள்லாம் அதை ஃபிட் பண்ணணுங்க. ஃபிட் பண்ண பின்னாடி தான் இது வந்து மார்க்கெட்டுக்கு வெளிய மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாரி இந்த நிறுவனம் சொல்றாங்க. ஆனா எப்ப வரும்னு தெரியலைங்க. வருஷக்கணக்கா கூட ஆகலாம்.